அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் சந்திராஷ்டமனம் என்று சொல்லக்கூடிய நாள் எல்லோருக்குமே ஓரளவு தெரிஞ்ச நாளாக தான் இருக்கு. இந்த சந்திராஷ்டமன நாளை நாம் எப்படி வெற்றிகரமான நாளாக பயன்படுத்தி கொள்வது என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கு. எப்படி வெற்றிக்குண்டான நாளாக பயன்படுத்தி கொள்வது. எல்லா நபர்களுக்குமே சந்திராஷ்டமன ராசின்னு ஒன்று உண்டு. அந்த சந்திராஷ்டமன ராசி என்ன சொன்னான்னா எல்லா மனிதருக்குமே 16வது நட்சத்திரம் அல்லது 17வது நட்சத்திரமாக வரும். சரியா? அப்போ இந்த நாள் வரும்போது என்ன சொன்னோன்னா, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்து அதை என்ன சொன்னான்னா, அந்த சந்திராஷ்டமனம் முடிகிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். அது ஒரு பரிகாரம். அல்லது ஒரு அரை வாழைப்பழத்தை பேர்வாதி உரித்து அப்படியே சாமி முன்னாடி வைத்து விடுவது, அது சந்திராஷ்டமனத்துக்கு பரிகாரம். இதை விட என்ன சொன்னான்னா, பணவரவு வரணும். சந்திராஷ்டமனம் சந்திராஷ்டமன காலத்தில் நமக்கு சந்திராஷ்டமனத்தை யோகமாக மாற்றுவதற்கு அது வருடத்தில் ஒரு நாள் நமக்கு அந்த யோகத்தை எது பாதிக்கப்படுகிறதோ அந்த நாளே நமக்கு யோகமாக இருக்குது. அது எப்படின்னா, உங்களுக்கு சந்திராஷ்டமனம் ராசியில் பௌர்ணமி ஏற்படும் காலம். சந்திராஷ்டமன ராசியில் பௌர்ணமி ஏற்படும் காலம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, விளக்கேற்றி அந்த விளக்குக்கு முன்னாடி 16 வெத்தலை 16 பாக்கு வச்சு, 16 வெத்தலை 16 பாக்கு 2 நாட்டு வாழைப்பழம் வைத்து பத்தியெல்லாம் குத்தி வழிபட்டு, உங்களுடைய சந்திராஷ்டமன நட்சத்திரத்தில் தான் அந்த பௌர்ணமி வரும். இல்லை, அந்த நாளில் 2 நாள் அங்கே இருக்கும். அப்போ அந்த நாளில் உங்கள் சந்திராஷ்டமன ராசி கட்டத்தில் பௌர்ணமி வருகின்ற நாளில் 16 வெத்தலை 16 பாக்கு வைத்து 2 நாட்டு வாழைப்பழம் வச்சு பத்தி குத்தி வழிபட்டு 1 மணி நேரம் விளக்கறிஞ்சு முடிஞ்சவுடனே அந்த 16 வெத்தலை 16 பாக்கு அந்த 2 நாட்டு வாழைப்பழத்தை பசுமாட்டு கொடுங்க. பசுமாடு பாக்கு திங்காது, பாக்க தண்ணியில் விட்டுருங்க. இதை கொடுத்துட்டு வாங்க, வெற்றி கிடைக்கும்.